நன்றி மறந்த காங்கிரஸ் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்ற வார்த்தைகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளன. பல ஆண்டுகளாக பிரிக்க முடியாத கூட்டணியாக பார்க்கப்பட்ட திமுக காங்கிரஸ் உறவு இன்று சுக்குநூறாக உடைந்துள்ளது. அதிகார பகிர்வு, அமைச்சரவை இடஒதுக்கீடு, மரியாதை குறைவு மற்றும் அரசியல் ஆதிக்க மனப்பான்மை போன்ற காரணங்களால் மெதுவாக உடைந்து வந்த கூட்டணி விஜயால் முழுமையாக பிரிவாக மாறியிருக்கிறது. தமிழகத்தில் பெரிய அளவில் காங்கிரசுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. கன்னியாகுமரி பகுதிகளை தவிர பெரிதாக எங்கும் இல்லை. திமுக மீதுதான் சவாரி செய்து வெற்றி பெற்று வந்தது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். கடந்த பல தேர்தல்களிலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது காங்கிரஸ். அவர்கள் கட்சியில் இருப்பவர்களை வைத்து களப்பணி செய்யாத நிலையிலும் காங்கிரஸ் வெற்றி பெற காரணம் திமுக உடன்பிறப்புகள்தான் என்பதை யாருமே மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. நடந்து முடிந்த தேர்தலிலும் திமுகவினரின் உழைப்பால் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றனர். தேசிய கட்சியாக இருந்து கொண்டு தேர்தலுக்கு முன்பாகவே மாநில கட்சியான திமுக உறுப்பினர்களின் வாக்குகளால் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் பெற்றனர். இத்தனையையும் பெற்றுக்கொண்டு ஒரு நன்றி கூட சொல்லாமல், நன்றி உணர்ச்சியும் இல்லாமல் ஒரே இரவில் அணிமாறி சென்றுள்ளனர். அடுத்தவர் உழைப்பில் ஒட்டுண்ணியாய் உண்டு கொழுப்பதும், தன் தேவைக்கு ஏற்ப கொள்கை மறந்து துரோகம் புரிவதும் காங்கிரசுக்கு புதிதில்லைதான். இன்று நமக்கு செய்த துரோகத்தை நாளை பதவி கொடுத்த புதிய கூட்டாளிக்கும் செய்வார்கள். பயணிக்கும் படகிலேயே ஓட்டையை போடும் அறிவாளிகள்தான் காங்கிரஸ் கட்சியினர் என திமுக கொந்தளித்திருக்கிறது. காங்கிரஸ் வட்டாரத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது திமுக அமைச்சரவையில் இருக்கும். ஆனால் திமுக ஆட்சியில் காங்கிரசுக்கு இடம் இல்லை. இது என்ன கூட்டணி தர்மம் என்ற கேள்வி நீண்ட நாட்களாக காங்கிரஸ் தொண்டர்களின் மனதில் எரிந்து கொண்டே இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில்தான் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் என்றதும் திமுகவை கழட்டி விட்டுவிட்டு ஓடியது. இனி காங்கிரஸ் கட்சியுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என திமுக தீர்க்கமாக சொல்லிவிட்டது. இது அவர்களின் கோபமா அல்லது வரவிருக்கும் பெரிய மாற்றத்தின் முன்னோட்டமா என்பது வருங்கால அரசியல் சூழ்நிலைகளில் தெளிவாகும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி: தமிழக அரசியல் களம் தற்போது வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பழைய கூட்டணிகள் சிதறி புதிய அரசியல் அத்தியாயங்கள் எழுதப்படுகின்றன. 2029 யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி தமிழகத்தில் அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள்.